ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபஸ்ரீன். நாம் இன்றைக்கி எந்த பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக சொல்ல எதுவுமே இல்லை. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி, ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. நம்மளுக்குள்ளே ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாரோட கேரக்டரேஷனும் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது. படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஃபேமிலி சொந்தமாக வீடு வாங்க நினைக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டை வாங்கினாங்களா இல்லையா, அந்த வீடு வாங்குறதுக்குள்ள அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தான் இந்த படத்தோட கதை. இவங்க இந்த கதையை ரொம்ப அழகாக, டீசெண்டாக, ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே நமக்கு போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரொம்ப பேலன்ஸ்டாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல நமக்கே எமோஷனலாக ஃபீல் ஆகிடுது. அந்தளவு பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் முடியும் போது என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்ற ஒரு ஃபீல் இருந்தது. எப்பவுமே ஒரு நல்ல படம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடியுது, இந்த படம் முடியக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கலான்ற மாதிரி தோணும். அப்படி இந்த படம் எனக்கு தோணுச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த படத்தை செட் ஆகாத ஒரு விஷயம் என்னன்னா, நீ டிராவிட் ஃபேன் பா, நான் டோனி ஃபேன் பான்ற ஒரு டைலாக் வரும். இந்த 2 இடத்துல வருது. அது ஒரு இடத்துல ஜாலியான கான்வர்சேஷன் தான். நான் 2வது இடத்துல ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அந்த இடத்துல இந்த டைலாக் சொல்லும் போது கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஆனால் மற்றபடி இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா.